இந்த விஜய் அரசியலுக்கே வரக்கூடாது, வரணும், அவருக்கான ஸ்பேஸை கொடுக்கணும். திமுக திட்டமிட்டு தன் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அவருடைய பிரச்சாரத்தை தடுப்பதோ மக்களை சந்திப்பதை தடுப்பதோ தவறுன்னு சொன்னவன் நான் தான். மாற்றம்னு ஒருத்தர் எதிர்பார்க்குறான், அதனால இத்தனை ஆயிரம் பேர் இத்தனை லட்சம் பேர் போய் குவிறான். அந்த மாற்றத்தை அப்படியே ஒரு என்ன சொல்றது, ஒரு உருவமாக, அர்த்தமுள்ள உருவமாக மாற்றி அதை ஒரு தியரியை உருவாக்கி அதை அப்படியே அமல்படுத்தணும், நடைமுறைப்படுத்தணும்னு நினைச்சாருன்னா விஜய் இன்னும் எவ்வளோ பண்ணணும்னு தெரியல. அதெல்லாம் செஞ்சாங்கன்னா நீங்கள் சொல்கிற இந்த ட்ரெடிஷ்னல் ஓட்டை பெர்மனெண்ட்டாக உடைக்கலாம், உடைக்க தொடங்கலாம். மக்களுடைய பார்வை எப்படி சார் இருக்குது? மக்களுடைய இந்த ட்ரெடிஷ்னல் ஓட்டை உடைக்கிறதுக்கான வியூகத்தை வகுத்திருக்கா இந்த அரசியல், இந்த கலர் அதை உடைக்க முடியும்? விஜய் மாதிரியான ஒரு இவ்வளவு பிரபலமிக்க அந்த பலம் இருக்குல்ல அவருக்கு. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் விஜய் நான் வந்துட்டேன்னு சொல்கிறேன், அது நிஜம். நடிகனாக போயிட்டார்ல, ஒரு தலைவனாக போகணும்னா என்ன தெரியும் பண்ணணும்? அரசியல் பண்ணணும் விஜய். மேலும் இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள பாயிண்ட் ஆஃப் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இங்கே வந்து பிரச்சாரங்கள் வந்து இப்போ நான் பார்த்துட்டு இருக்கோம், திமுக தரப்புலேருந்து பிரச்சாரம் ரொம்ப அவசரமாக போயிட்டு இருக்காங்க. என்ன ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னா, இங்கே மோடி அவர்கள் என்டிஏக்கு சப்போர்ட் பண்ணி பிரச்சாரத்துக்கு வந்துட்டார், ஏன் ராகுல் காந்தி இன்னும் வரல? இன்னும் வந்திருக்கணும். அதான் கேரளாவில் அங்கேயெல்லாம் பிரச்சாரம் முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆச்சுன்னு சொன்னாங்க. இப்போ ஏதோ ஷெட்யூல் ரெடியாக இருக்கிறதா சொல்கிறாங்க. எவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு மேடையில் ஒரு இடத்திலாவது தோன்றுகிறார்களோ அவ்வளோ சீக்கிரம் திமுக அணிக்கு நல்லது, காங்கிரஸுக்கும் நல்லது. ஏன்னா கசப்பு நடந்துடுச்சு, அதெல்லாம் துண்டு போட்டுலாம் மூடி மறைக்க முடியாது. கசப்பு வந்துடுச்சு ரெண்டு பேருக்குமே. அது ஓரளவு தொகுதியில் கொடுத்து வேட்புமனு தாக்கல் பண்ணி வாங்கப்பா என்ன இருந்தாலும் ஒன்றா போகலாம்ப்பான்னு போயிட்டு பிரச்சாரத்துக்கு போயிட்டு இந்த கசப்பு முழுமையாக மறையணும்னா அல்லது ஓரளவாவது மறையணும்னா குறைஞ்சபட்சம் அவர் இங்கே வந்து ஒரு 2 மேடைகளில் தோன்றாருன்னா அது கொஞ்சம் மறைய வாய்ப்பு இருக்குது. வராரான்னு பார்ப்போம். ஏன்னா இன்னும் நாள் இருக்குல்ல அப்படிங்கிறாங்க காங்கிரஸ்காரங்க. நிஜமும் அதுதான். ஆமாம், அதிமுகத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வைக்கிறாங்க. ஏன்னா 3 தடவை இது வரைக்கும் மோடி வந்துட்டு போயிட்டாரு. மோடியோட வருகையும் ராகுல் காந்தி இதை ஒப்பிட வேண்டாம். அவர் அதாவது அதிகாரமிக்க பதவியில் இருக்கிறார். அந்த 3 தடவை 2 திட்டங்களை தொடக்கி வைக்க வந்தார். அது வேற. பிரச்சாரத்துக்குன்னு மோடி இன்னும் ஒரு கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு தடவை வந்திருக்கிறார் நினைக்கிறேன். அந்த 14 கூட்டம் வந்தார், அப்பயும் கூட நலத்திட்டங்களை தொடக்கி வச்சுட்டு வந்தார். தப்பு இல்லை, அது அவரையும் ராகுலையும் ஒப்பிட வேண்டாம். அவர் அலையிற அலைச்சலுக்கு ராகுல் இன்னும் அந்த இடத்துக்குலாம் வரல. ஓகே, மோடியினுடைய உழைப்புக்கு 10% கூட இன்னும் ராகுல் வரல. ஏன்னா அவர் நினைச்சா சொகுசு வாழ்க்கை வாழனால மோடி மேல விமர்சனம் 1000 இருக்கட்டும், அந்த ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல சார். அப்படி இல்லையா, எங்கே ஓடுறாருல, அதை பார்த்தா ராகுலுக்கு புத்தி வர வேண்டாமா? விமர்சனம் அப்படிங்கிறத தாண்டி விஜய் அவர்கள் வைக்கிற இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, இது ஒரு தலைமுறைக்கான தேர்தல் அப்படின்னு சொல்றாருல, அதை நோக்கி ஒரு இளைஞர்களோ இல்லை நடுத்தர வயதில் சேர்ந்தவங்களோ அவர் பின்னாடி நிற்கிறாங்க. இது ஒரு தலைமுறைக்கான தேர்தலா உண்மையிலேயே அப்படின்னு அவர் பார்க்குறாரு. அந்த தலைமுறைக்கான தேர்தலாம் அந்த தலைமுறைக்கு நீங்கள் என்ன பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கீங்க? உங்களுடைய பங்களிப்பு என்ன? உங்கள் மனைவி உங்கள் மேலே வழக்கு போடுறாங்க, எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான், பல குடும்பங்கள் நடக்கிறது, பத்திரிகையில் பார்க்குறதா. நடக்காதது ஒன்றும் விஜய் வீட்டில் நடக்கலை. ஏதோ கருத்து வேறுபாடு, ஒரு மோதல் வந்திருக்கு, 1 வருஷமாக வக்கீல் மூலமாக அவங்களுக்குள்ளே பேசியிருக்காங்க, வக்கீல் நோட்டீஸ் மூலமாக பேசியிருக்கிறாங்க, சரி வரல, கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. இங்கே சட்டத்தின் ஆட்சி தான் நடக்குது. இன்றைக்கும் சட்டத்துக்கு மரியாதை இருக்குல்ல? இருக்கு. அந்த சட்டத்தின் ஆட்சி நடக்கிற இந்த நாட்டில் ஒரு மனைவி கணவனுக்கு எதிராக கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. ஒரு பெண்ணை மறைமுகமாக குறிப்பிட்டு அந்த பெண்ணோடு தொடர்பில் இருக்கிறாருன்னு சொல்லி போகிறாங்க. அந்த பெண்ணோடு நீங்கள் பொது மேடையில் ஏறுறீங்க. இது தலைமுறைக்கான தேர்தல். அந்த தலைமுறைக்கு நீங்கள் சொல்லித்தர்ற பாடம் இந்த லட்சணம் தானா? பதில் சொல்லுங்கள் சார். நீங்கள் திரிஷாவோட மேடை ஏறினா எங்களுக்கு என்ன வச்சு, வேறு எந்த நடிகையோட மேடை ஏறினா எங்களுக்கு என்ன வச்சு, எந்த சூழலில் மேடை ஏறுறீங்க? அந்த தலைமுறைக்கு நீங்கள் என்ன சொல்லித்தர்றீங்க? பதில் சொல்லுங்க. முதல்ல விஜய் சொல்லித்தர பாடம் என்ன? அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைங்கிறீங்களா? அது தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி சார் சொல்கிறீங்க? அது தனிப்பட்ட வாழ்க்கையா சார்? என்னைக்கு நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டீங்களோ உங்களுக்கு தனித்த வாழ்க்கை பொது வெளியில் கிடையாது. உங்களை கவனிப்பாங்க, உங்களை விமர்சிப்பாங்க. யூ ஆர் ஆன்சரபிள் டு த பீப்புள். நான் சொல்ல புரியுதா? மக்களுக்கு பதில் சொல்லணும் சார். தனிச்ச வாழ்க்கையில் சொல்ல அதை பற்றி வாய் திறந்தாரா? இது என் தனிப்பட்ட வாழ்க்கை, நான் பார்த்துக்கிறேன், என்ன யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. ஏதாவது விஜய் சொல்லிக்காரா? ஒரு அசம்ஷன் கேட்குறோம். இதே விஜய் அவர்கள் ஒரு பேச்சுக்கு சிஎம் ஆயிட்டாரு, இல்லை ஒரு எம்எல்ஏ ஆயிட்டாரு அப்படிங்கும்போது இதே மாதிரி விஷயத்தை அப்போ பண்ணியிருந்தாலும் இந்த அளவுக்கு விமர்சனம் வந்திருக்குமா? இதை விட கடுமையா பண்ணுவோம். இன்னமும் நீங்க உங்க மனைவியை டைவர்ஸ் பண்ணலையே, இன்னொரு பெண்ணோடு இப்படி கூட்டிட்டு போறீங்களே ஏன்னு கேட்பாங்களா? பாட்டா முதலமைச்சர் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அப்ப கருணாநிதி எத்தனை பேர் கேட்டாங்க? எத்தனை பேர் பிரச்சனை வந்துச்சு? கருணாநிதி எங்க ராஜாத்தி அம்மாவை கூட்டிக்கிட்டு அல்ல தயாளம்மா கூட்டிட்டு எந்த தயாளம்மா எந்த கோர்ட்ல கேஸ் போட்டாங்க? இல்ல சார், ஒரு தயாளம்மா எந்த நீதிமன்ற கலாச்சாரத்தை மீறி பொது வாழ்க்கையில இருந்தாங்கல்ல. புரியுது சார், பொது வாழ்க்கையில பொதுமக்கள் முன்னாடி வர்றாங்கல்ல. ரைட். ஆக ஒரு புதிய இந்த தலைமுறைக்கான தேர்தல்னு கோஷம் போட்டுட்டு வர்ற விஜய் அந்த தவறான தலைவரை, அந்த தலைவர்கிட்ட இருக்கிற தவறான விஷயத்தை தான் உதாரணத்துக்கு எடுத்துக்கு வரேன். அப்ப கலைஞர் தவறானவர்னு சொல்றீங்களா? இந்த விஷயம் தப்புதான்னா நீங்க சொன்னீங்கல்ல சார் ஒரு 2 நிமிஷம் முன்னாடி, சார் இப்படி கலைஞர் பண்ணாத தப்பையா அவர் பண்ணிட்டாருன்னு சொல்ல வந்தீங்களே. ஒரு தலைவர்கிட்ட எத்தனையோ குணங்கள் இருக்க,
அவருடைய நிர்வாக திறமை தெரியுமா? அதிகாரிகள் அவர் அணுகிற விதம் தெரியுமா? ஆமா. எத்தனை பேர்ட்ட நெருங்கி போறார் தெரியுமா? இது ஒரு கால் தூசுக்காது விஜய் வருவாரா? ஆணவம் பிடித்த ஜெயலலிதா விமர்சிக்கப்படுற ஜெயலலிதாவுடைய கால் தூசுக்கு வருவாரா விஜய்? முடியாத நேரத்துல தத்தி தத்தி போய் பிரச்சாரம் பண்ணவங்க சார் அவங்க 2016ல. அந்த கலைஞர்கிட்ட இருக்கிற எத்தனையோ நல்ல விஷயங்களை விட்டுட்டு, அல்லது அவர் தவறான நபர்னு வச்சுங்க, அந்த தவறான நபர் எதுக்கு நீங்க உதாரணத்துக்கு எடுத்துட்டு வரீங்க? சொல்லுங்க சார். இல்ல அவர் உதாரணத்துக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நான் சொன்னது அவரோட பர்சனல் லைஃப் நீங்க இதே மாதிரி கலைஞர்கிட்ட கேட்டாங்களா? ஒரு வாதத்துக்கு எடுத்துக்கிட்டா கூட தயாள் அம்மாள் நீதிமன்றத்துக்கு போய் ராஜாத்தி அம்மாவோட வந்து என் கணவரை மீட்டு தாருங்கள், ராஜாத்தி அம்மாவோட தவறான தொடர்பில் இருக்கிறார் கலைஞர்னு பொதுவெளிக்கு அந்த விவகாரம் இருங்க, நான் பேசி முடிச்சேன். ஓகே சார், ஓகே சார். பொதுவெளிக்கு அந்த விவகாரம் வந்து கலைஞர் மௌனமா இருந்து இல்ல நான் அப்படிதான் போவேன்னு ஒரு அறிக்கை விட்டு ஏதாவது நடந்திருக்கா சார்? எம்ஜிஆர் இல்லையா? எம்ஜிஆர் என்ன பண்ணார் சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. இல்ல எந்த விஜய் வந்து அரசியல் மேடையில் வந்து அப்படி நிக்கல. ஆனா கலைஞர் அவர்கள் இங்க ஈழத்தில் இருக்கக்கூடிய நான் கேட்கிற கேள்வி என்ன சார், இந்த மாதிரி தயாள் அம்மா கோர்ட்டுக்கு போனாங்களா? கோர்ட்டுக்கு போகல சார். ஆனா அப்படியே சார் இன்னொன்னு சொல்லட்டுமா சார், இந்த சங்கீதா விவகாரம் கோர்ட்டுக்கு வரலைன்னா உங்களுக்கு எனக்கு நமக்கு இதை பத்தி கவலை இருக்கா இல்ல ஏதாவது தெரிஞ்சிருக்குமா? ஒரு வருஷமா வீட்டுக்குள்ள புகஞ்சிக்கிட்டு இருக்கு. அது அந்த அம்மா பெட்டிஷன்லயே சொல்றாங்க, ஒரு வருஷமா பேச்சு நடத்தி பார்த்தோம். புரியுதுங்களா? நம்ம யாரும் கவலைப்பட்டோமா? சரி, இந்த இதெல்லாம் விட்டுடுங்க. 2 வருஷம் ஆச்சு ஒரு கட்சி தொடங்கி முழுமையா, 3ஆவது வருஷம் நடந்துட்டு இருக்கு. 2 வருஷம் பின்னாடி போங்க, 3 வருஷம் பின்னாடி போங்க. விஜய் யாரோட எப்படி இருந்தார்? நமக்கு ஏதாவது கவலை இருக்கா? உதயநிதி அப்படித்தானே இருந்தாரு. எங்க பாருங்க இந்த வார்த்தை முதல்ல ஊடகக்காரங்க முதல்ல அந்த மாதிரி பார்வையை நிறுத்துங்க சார். நான் சொல்றேன் சார். இல்ல ஆமா சார், பர்சனலா ஆமா சார். அந்த உதயநிதி இன்னைக்கு ஏதாவது வெளிப்படையா ஏதாவது நடத்திட்டு இருந்தாருன்னா, ஒய்ஃப் வீட்டுல இருக்க இன்னொரு பெண்ணோட பொது மேடைகளை சுத்திட்டு இருக்காரு, ஒய்ஃப் எதிர்த்த பிறகுன்னா உதயநிதியும் விமர்சனத்துக்கு உள்ளாகிறவர் தான். நான் யாருக்கு வக்காலத்து கேட்டாரோ நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. முதல்ல உங்களை மாதிரி ஆளுங்க திருந்துங்க, நல்ல விஷயங்களை எடுத்து நல்ல விஷயங்களை சொல்லி. அந்த விஷயத்தை நான் சொல்ல சார், எதிர்கட்சியர் கூட எடப்பாடியே சொல்றாரு. என்னன்னு சொல்றாரு? அவர் போட்டோ காட்டுறாரு இன்ஸ்டாகிராம்ல. நீங்களும் தான் ஒரு இதை காட்டிட்டீங்க, போட்டோ காட்டுறாரு அவரு. சரி, நான் இல்ல நீங்க தனிப்பட்ட ஒரு மனிதனோட தனிப்பட்ட விமர்சனம் பண்ணோம் அப்படின்னா இங்க எதிர்க்கட்சி தலைவரே வைக்கிறாரு உதயநிதி மேல, அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை உதயநிதிக்கு இருக்கு, புரியுதுங்களா? அப்ப நான் இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? விஜய்க்கு இருக்கு. ஏன் பேசல? ஏன் பதில் சொல்ல மாட்டாரு? அதாவது நான் எப்படி வேணாலும் இருப்பேன், என்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. இதைத்தான் ஆணவம்னு சொல்றேன். தப்பு யார் பண்ணாலும் தப்பு தான் சார். பொதுவாக தப்பு இல்லை, நம்ம ஒன்று போய் கத்தி எடுத்துட்டு குத்த போறதில்ல, கொடி பிடிக்க ஆர்ப்பாட்டம் பண்ண போறதில்ல. உங்களை மக்கள் கவனிப்பாங்கங்கிற தார்மீக பயம் இருக்கணும் ஒரு தலைவருக்கும். அது உதயநிதி ஆகட்டும், எடப்பாடி ஆகட்டும், கலைஞர் ஆகட்டும், எம்ஜிஆர் ஆகட்டும், விஜய் ஆகட்டும், நம்மளை மக்கள் கவனிப்பாங்க, கவனிக்க உரிமை இருக்குன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். என்னுடைய கண்டென்ட் அதுதான். அவரை நியாயப்படுத்துறது, இவர் நான் யார் எங்கே போனால் எனக்கு என்ன சார் வந்துச்சு? இந்த மதியம் நான் புதான் பசிக்கும் சாப்பிடுவேன், என் வேலையை பார்ப்பேன், சம்பளம் வாங்குவேன், என் குடும்பத்தை பார்ப்பேன். யார் எக்கேடு கட்டா எனக்கிட்ட வந்துச்சு? ஆனால் என்னை ஆள நினைக்கிற ஒருத்தர் ஒரு தப்பு பண்றாருன்னா சுட்டி காட்டுற கடமை ஒரு பிரஜையாகவும் எனக்கு இருக்கு, ஒரு பத்திரிகைக்காரனாவும் தார்மீக பொறுப்பு எனக்கும் இருக்கு, உங்களுக்கும் இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. விஜய் அவர்களுடைய இந்த பயணம் வந்து அவருடைய ஆணவ போக்கு காட்டுது அப்படிங்கிறது. அப்படிலாம் ரொம்ப கடுமையா நான் அதை மட்டுமே சொல்லலை. ஒரு விஷயத்துல அவர் எப்படி நடந்துக்கிறாருங்கிற அப்படி பார்க்குறேன். இது ஆணவமாக பார்க்கப்படாதா? இது திமிர் இல்லாமல் வேறு என்ன அப்படின்னு என்ன மாதிரி ஆட்கள் கேட்குற கேள்விக்கு அது தப்புப்பா, அவர் அப்படி இல்லைன்றதுக்கு ஏதாவது ஒரு ரியாக்ஷன் காட்டுங்க, நம்ம அப்படியே வாபஸ் வாங்கிக்குவோம், அல்லது இனிமேல் அப்படி பேசாமல் இருப்போம். எதுவுமே பேச மாட்டாரு. ஆனால் அந்த ஊடகங்கள் பண்ற அட்டகாசம் இருக்குல்ல, எனக்கே வெக்கமா இருக்கு. நானும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவன் தான், ஊடக குடும்பத்தை சேர்ந்தவன் தான், வேலை பார்த்தவன் தான். நான் சம்பாதிக்கிற காசு, வாங்குற சம்பளம் ஊடக சம்பளம் தான் பல வருஷம். எனக்கும் வெக்கமா இருக்குல்ல. எதுக்கு சார் இந்த மாதிரி அழிச்சாட்டியம் பண்றீங்க? அவர் வந்துட்டார், கிளம்பிட்டார், போறாரு, திரும்புறார், என்னத்துக்கு இது? அவர் பண்றத அவங்க சேனல் மட்டுமே காட்டினா பரவாயில்ல. இப்ப எல்லா சேனலுமே போய் அதனால தான எல்லாரும் தப்பு பண்றாங்க. ஊடகங்கள் அதனால தான தெரிய வருது. இப்படி ஒவ்வொரு கேண்டிடேட் பின்னாடியும் ஒவ்வொரு எம்எல்ஏக்கு வேட்பாளருக்கு பின்னாடியும் போனோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனை தெரிய வர போது, அங்க நடந்த அசம்பாவிதம் தெரிய போகுது. இப்ப விஜயை மட்டுமே ஃபோக்கஸ் பண்றாங்க. தலைவர்களை தொலைக்காட்சியோ பிரிண்ட் மீடியாவோ ஒரு தலைவர்களுடைய பிரச்சாரத்தை கவனிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை சார். எல்லாத்தையுமே காமிச்சிட்டு இருக்கீங்க. அதை விட்டா உலகத்துல வேற எதுவுமே இல்லையா? கேட்டா வியூவர்ஷிப் அதிகமா வருது. வெக்கமா இல்லை? அப்போ காசுக்கு என்ன வேணாலும் செய்வீங்களா? செய்வோமா? நானே சேர்த்தானே கேட்டுக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு 10 பேர் அவர் செய்கிற தப்பை சுட்டி காட்டணுன்ற அறிவு இல்லைன்னா என்னத்துக்கு இந்த ஊடகம்னு வெக்கம் இல்லாமல் அந்த பேரை சொல்லிட்டு வரணும்? சொல்லுங்க சார். விஜய் நல்லது பண்ண சார். விஜய் முதல் மாநாட்டில் பேசின போது துணிச்சலாக அரசியலுக்கு வந்தால் தைரியமாக ஃப்ளோ நல்லா இருக்குன்னு பாராட்டினாள் யார் தெரியுமா? நானே தான். நல்லா இருந்தால் பாராட்ட போகிறோம், தவறு செஞ்சால் சுட்டி காட்ட போகிறோம் சார். அதுதான் சார் பத்திரிக்கார வேலை. ஏதோ விஜயை போட்டு ஒருத்தர் அரண் மாதிரி பாதுகாக்கிற மாதிரி நான் அதில் பூந்துக்கிட்டு போய் ராக்கெட் லான்ச்சரை ஏவுற மாதிரிலாம் நினைக்காதீங்க. நல்லது பண்ணால் யாராக இருந்தாலும் பாராட்டுவோம், தப்பு பண்ணால் சுட்டி காட்டணும். அதான் என்னுடைய கண்டென்ட். இப்போ உங்களுக்கு இறுதியாக அவருக்கான அட்வைஸை நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஒரு அரசியல் விமர்சகர்? இல்லை, நீங்கள் தாராளமாக அரசியலுக்கு வாங்க.
நாம் வந்து மக்களுக்கு பதிலளிக்க கடமைப்பட்டவன். மக்களுக்கு நம்மாலான ஏதாவது நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும். கட்டுப்பாடு இல்லாமல், ஒரு புத்தி இல்லாமல், அது போதிய அறிவு இல்லாமல் இப்படி வர்ற ஆட்களுக்கு, இளைஞர்களுக்கு, சின்ன பசங்களுக்கு நம்ம என்ன சொல்லணும், என்ன சொன்னால் அதை திருத்த முடியும், என்ன சொன்னால் கட்டுப்படுத்த முடியும். சார் ஒன்றும் இல்லை சார், ஒரு சின்ன அறிக்கை. எப்பா நான் எல்லா ஊருக்கும் வர போகிறேன், உங்கள் ஊருங்களுக்குலாம் வரேன். போகிற ஊர்லலாம் அங்கேருந்து மட்டும் வரான்னு நினைக்கிறீங்களா? திருநெல்வேலிக்கு போகிறார்ல, தென்காசிலேருந்து, கன்னியாகுமரியிலேருந்து, தூத்துக்குடிலேருந்து எல்லாம் வர்றாங்க. இவங்க எல்லா மாவட்டத்துக்கும் நான் வர்றேன். அவங்கவுங்க ஊரில் இருங்க. ஒரு சின்ன வேண்டுகோள், ஒரு ரைட் அப் லெட்டர், அன்பு உடன் பிறப்பே அப்படின்னு தலைவர்லாம் எழுதுற மாதிரி இவர் ஒரு வார்த்தையை போட்டு ஏதாவது எழுதுனதா, யாரோ எழுதி கொடுக்குறதுல கையெழுத்து போட போகிறார். அந்த கையெழுத்து கூட இவர் கையெழுத்து இல்லை, அந்த ரப்பர் ஸ்டாம்ப் கையெழுத்து, டிஜிட்டல் சைனு, அது அந்த வேலையும் உங்களுக்கு இல்லை. இப்படி ஒரு அறிக்கையுடன் கூட தோணலைன்னா அப்புறம் என்ன சார் தலைவன்? சரிதானா? இதுதான் நமக்கு வருத்தமே தவிர இந்த விஜய் அரசியலுக்கே வரக்கூடாது. வரணும், அவருக்கான ஸ்பேஸை கொடுக்கணும். திமுக திட்டமிட்டு தன் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அவருடைய பிரச்சாரத்தை தடுப்பதோ, மக்களை சந்திப்பதை தடுப்பதோ தவறுன்னு சொன்னவன் நான் தான். புரியுதுங்களா? எப்போ அதிகாரம் இருக்கிற போது நான் சொல்கிறேன். ஒரு வருஷத்துக்காக தான் இதெல்லாம் அவங்க செஞ்சாங்கன்னு நான் சொல்லலை. யாரும் தடுக்க நினைக்காது. அவருக்கான ஸ்பேஸை கொடுங்க, அவர் தான் யாருன்னு சொல்லட்டும், மக்கள் அவரை இடம் போடட்டும் தான் இன்றைக்கும் நான் சொல்கிறேன். ஆனால் இப்போ வர 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 அவர் திமிர் பேச்சை பார்க்கவும் தான் நமக்கு எரிச்சல் வருது. அதுக்கு நீ வராமே இருந்திருக்கலாம்னு சொல்ல தோணுதில்ல நமக்கு. அதைத்தானே தவிர வேறு எதுவும் நம்ம விரும்பலை. வேறு எதையும் வெறுப்பையும் காட்டணும்னு நான் நினைக்கல. தொடர்ந்து இங்கே வந்து மக்களுடைய பார்வை எப்படி சார் இருக்குது? இங்கே பிரச்சாரம் பண்ணாலும் மக்களுடைய இந்த ட்ரெடிஷ்னல் ஓட்டை உடைக்கிறதுக்கான வியூகத்தை வகுத்திருக்கா இந்த அரசியல், இந்த அதை உடைக்க முடியும்? இப்போ விஜய் மாதிரியான ஒரு இவ்வளவு பிரபலமிக்க அந்த பலம் இருக்குல்ல அவருக்கு. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் விஜய் நான் வந்துட்டேன்னு சொல்கிறாள், அது நிஜம். நடிகனாக போயிட்டார்ல. ஒரு தலைவனாக போகணும்னா என்ன தெரியும் பண்ணணும்? அரசியல் பண்ணணும். விஜய் அழிச்சாட்டியம் பண்ணக்கூடாது. சீமான் அரசியல் பண்ணுறாங்க, சீமான் மேலே 1000 விமர்சனம் இருக்கட்டுங்க. தெருவாக போகிறாருலங்க, திரும்ப அடி கொடுத்தாலும் திரும்ப உங்ககிட்ட வந்து நிற்கிறாரு. மக்கள்கிட்ட வரணும் சார். நீங்கள் ஃப்ளைட்டில் போனால் ஸ்பெஷல் ஃப்ளைட்டு தனி கேட்டு தனி ஃப்ளைட்டு அப்படியே போயிட்டு அப்படியே வந்துடுவீங்க. ஏர்போர்ட்டுக்குள்ளே போனால் கூட ஒரு 4 பேர் முகத்தை பார்க்கலாம், 2 பேர் பேசுவான், அதுக்கும் வரமாட்டீங்க. தவறு எங்கே ஆரம்பிக்குது பார்த்தீங்களா? மாற்றம்னு ஒருத்தர் எதிர்பார்க்குறான். அதனால இத்தனை 1000 பேர், இத்தனை லட்சம் பேர் போய் குவிறான். அந்த மாற்றத்தை அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உருவமாக, அர்த்தமுள்ள உருவமாக, ஒரு கான்செப்டாக மாற்றி அதை ஒரு தியரியை உருவாக்கி அதை அப்படியே அமல்படுத்தணும், நடைமுறைப்படுத்தணும்னு நினைச்சாருன்னா விஜய் இன்னும் எவ்வளோ பண்ணணும்னு தெரியுமா? சும்மா அப்படி கூட்டம் வந்துருச்சு, ட்ரோன் வச்சு நல்லா அப்படி படம் எடுத்துட்டோம், டைட்டாக காமிச்சு எல்லா மீடியாவுக்கும் கொடுத்துட்டோம், இல்லை நம்ம காட்டலாம் கூட அவன் தேடி வந்து எடுத்துட்றான். இதெல்லாம் ஒரு பொழப்பா சார்? இதெல்லாம் தாண்டி தார்மீக கடமை, பொறுப்புன்னு ஒன்று இருக்குது சார். அதெல்லாம் செஞ்சாங்கன்னா நீங்கள் சொல்கிற இந்த ட்ரெடிஷ்னல் ஓட்டை பெர்மனெண்ட்டாக உடைக்கலாம், அல்லது உடைக்க தொடங்கலாம். இந்த நீங்கள் சொன்னீங்களே திரிஷா விஷயம், யாரும் கலைஞர் பண்ணிட்டாருன்னு, நீங்கள் போய் ஒரு கணக்கெடுத்து பாருங்கள். எத்தனை பொம்பளை பிள்ளைங்க விஜய்க்கு தான் எங்கள் ஓட்டுன்னு சொன்னவங்க திரும்பி வந்துட்டாங்கன்னு போய் கேளுங்க. தமிழ்நாடு இன்னும் அவ்வளோ கெட்டு போகல சார். அந்த தமிழ்நாடு இன்னும் அவ்வளோ கெட்டு போகலை. தயவு செய்து கெடுத்துறாதீங்க. உங்களுக்கும் சேர்த்தே தான் நான் சொல்கிறேன். இன்னமும் கலாச்சாரத்தை மதிக்கிற பெண்கள், நம்ம தமிழ் பெண்கள் எத்தனையோ லட்சம் பேர் இருக்கிறாங்க. இந்த விஜய் மாதிரி அழிச்சாட்டியம் பண்ணுறவங்களாம் இந்த மாதிரி வந்து கெடுத்துற வேண்டாம். நீங்கள் ஆட்சிக்கு வாங்க, வராமல் போங்க. இப்படி பொது வழியில் ஒரு விஷயத்தை, இப்போது டெண்டுல்கர் நல்லா உச்சத்தில் இருந்த டைமில் அவர் என்ன பேட் வச்சிருக்கிறாரோ அதே பேட்டை வச்சுக்கிட்டு தெரிவான். இந்த லேசாக அப்படி கிழிச்சு விட்டா ஒரு நடிகரை இவனும் இப்படியே கிழிச்சு விட்டு தெரிவான். அது அவர் அந்த காலில் கிழிச்சாரு, இவன் தெரியாமல் இந்த காலம் கிழிச்சிருவான். ஆக அவன் செய்கிறத நம்ம செய்யணும். நம்மளுடைய ஆதர்ஷ புருஷர் அப்படின்னு நினச்சி விவரம் தெரியாமல் செய்கிறான்ல, அந்த மாதிரி நினைக்கிற ரசிகன் தானே இன்றைக்கி லட்சக்கணக்கான பேர் வர்றான் விஜய்கிட்ட. அப்போ நாம் பொண்டாட்டி வீட்டில் இருக்கும்போது இன்னொரு பெண்ணோட பொது மேடையில் ஏறுறோங்கிற குறைஞ்சபட்ச தார்மீக பயம் இருந்திருந்தா விஜய் அதை செஞ்சிருப்பாரா? அவர் பண்ணது சட்டவிரோதம் அல்ல, கொலை குற்றம் அல்ல. எவன் வீட்லையும் போய் கொள்ளையடிக்கல விஜய். கலாச்சாரத்தை மதிக்கிற தமிழ்நாட்டில் ஒரு ஆண்மகன் செய்கிற, திருமணமான ஆண்மகன் செய்கிற விஷயமா? இந்த கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. அப்பதான் நீங்க சொல்ற ட்ரெடிஷ்னல் ஓட்டு எங்க போயிட்டு நீங்க நல்லா நுழைஞ்சு போய் உடைப்பீங்க. முதல்ல எவனும் யோக்கியம் கிடையாது சார், நான் உட்பட. ஆனால் அந்த அயோக்கியத்தனத்தை நம்ம காட்டுறோமா காட்டலையா, கடைசி வரைக்கும் உள்ளேயே வச்சிருக்கிறோமா, அதை வச்சு தான் என்ன நல்லவண்ணு உலகம் இட போடும், உங்களை நல்லவண்ணு இட போடும். எல்லோருக்குள்ளேயும் எல்லா குணமும் இருக்குது, நான் மறுக்கவே இல்லை. ரொம்ப யதார்த்தவாதி நான். ஆனால் நான் அயோக்கியனாவே நடந்துக்கிட்டு இருந்தேன். என்னுடைய யோக்கியத்தனத்தை குறைச்சிட்டு அயோக்கியத்தனத்தை நான் வெளியில் காட்டினா எனக்கு மரியாதை கிடைக்குமா? பத்திரிகாரன் சொல்கிறதுக்கு எவனாவது மதிப்பானா? ஒரு தனி மனிதனை என் வீட்டில் என்ன மதிப்பாங்களா? இது எல்லோருக்குமே பொருந்தும் சார். ஏன்னா யாரும் பண்ணாத போய் விஜய் பண்ணிட்டா நான் சொல்லலை. ஒரு மாற்றம்னு சொல்லி வர்றீங்களே, தூய சக்தின்னு சொல்லிட்டு வந்தீங்களே, அந்த தூய சக்தி பண்ணுற வேலையாது. நீங்களாவது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அவர் ஏதோ செய்யக்கூடாத தப்பெல்லாம் செய்யலை, சட்டவிரோதமானதும் அல்ல. அது தவிர்த்திருக்கப்பட வேண்டிய ஒரு செயல், திமிர்த்தனமான ஒரு செயல்னு சொன்ன அந்த பாடி லாங்குவேஜ் எடுத்து இன்னொரு வீட்டுக்கு போனோன்னு எடுத்து பாருங்க. அந்த மேடை ஏறி வர்ற போது காட்டுற அந்த திமிர் மொழி இருக்குல்ல, கடவுள் நம்பிக்கை வச்சு சொல்கிறேன், கடவுள் மன்னிக்க மாட்டார். அவ்வளோதான், அதுக்கு மேலே பேச வேண்டாம். நம்ம உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய கேள்விகளுக்கு மிக தெளிவாக விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி.
மேலும் இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள பாயிண்ட் ஆஃப் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.